ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஜவ் மிட்டாய். இதை வீட்டில் எப்படி டேஸ்டியாக செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன், நான்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 1/2 கப்புக்கு சர்க்கரைக்கு நான் 1/4 கிளாஸ் தண்ணி, அதாவது அதில் பாதி, அந்த கப்பில் பாதி அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜவ் மிட்டாயெலாம் இப்போ வர்றதே கிடையாது. இப்போ இது வந்து 80s 90s கிட்ஸ்க்கெலாம் நல்லாவே தெரியும். இது எப்படி அந்த குச்சியில் சுற்றிட்டு ஒரு கிளாக்கு, செயின், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியறதில்ல. இப்போ அதனால் நீங்கள் வீட்டிலே குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு 2லேருந்து 3 சொட்டு வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த அந்த ஜவ் மிட்டாயில் பார்த்தீங்கன்னா ஒரு புளிப்பு தன்மை, ஸ்வீட்னஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து நீங்கள் எந்த ஃபுட் கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபுட் கலரே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அந்த ஃபுட் கலரை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு பாயில் ஆகி இந்த மாதிரி நுர தட்டி வரணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணியில் ஆட் பண்ணி அந்த பதத்தை செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் அது எந்த ஸ்டேஜ் வந்தால் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடணும்னு சொல்லிவிட்டு. இந்தளவு நல்லா அது திக்காக வரணும். இப்போ இது வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா, அது எடுத்துகிட்டு உங்களுக்கு ஜவ் மாதிரி நீட்டாக இழுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும். பாருங்கள், இப்போ நான் இழுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜவ் மிட்டாய் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த மாதிரி கம்பி கம்பியாக நீட்டாக இழுத்தா உங்களுக்கு ஜவ் மிட்டாய் மாதிரியே வரணும். இப்போ நான் வந்து ஒரு பெரிய பிளேட் எடுத்துகிட்டு அதில் வந்து நெய் இல்லைன்னா ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் லிக்விட் இந்த ஸ்டேஜ்லேயே இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு இதில் எடுத்து நல்லா கலரி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திக்காக கட்டியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை இழுத்து இழுத்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து அது உங்கள் கையில் இழுத்து இழுத்து விட்டிங்கன்னா தான் அந்த ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி மாதிரி நீட்டாக ஜவ் மிட்டாய் மாதிரி உங்களுக்கு வரும். அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்கெலாம் வந்து இது என்னன்னு கூட தெரியாது. இது நம்ம பண்ணி கடத்த அவங்க ஆச்சரியமாகவே பார்ப்பாங்க கண்டிப்பாக. அதனால் நீங்களும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது ட்ரை பண்ணி காமிங்க. அவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இது நம்ம எப்படி சாப்பிட்டோம், என்ஜாய் பண்ணோன்றது. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இழுத்து இழுத்து விட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிளேட்டில் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இழுத்து இழுத்து விட்டிங்கன்னா இந்த கலர் வரும். இதில் நீங்கள் எந்த ஃபுட் கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே நீங்கள் 2 பாதியாக பிரிச்சுட்டு கூட ஒரு பிங்க் கலர், ஒரு ஆரஞ்சு கலர், அதை வந்து அதுக்கப்புறமா கம்பைன் பண்ணி நீங்கள் இந்த செயின், ஒரு வாட்ச்சு கிட்ஸ்க்கு பண்ணி கொடுக்கலாம். இல்லை இதை வந்து நீங்கள் ரவுண்ட் பால் மாதிரி பண்ணிவிட்டு கூட நீங்கள் ரேப்பரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன செயின் மாதிரி பண்ணியிருந்தோம். இப்போ ஒன்றுக்கு பண்ணி காமிச்சிருந்தேன் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு இது ஒரு புது ரெசிபி மாதிரி இருந்தது, இப்படி கூட இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என் பையனுக்கு வந்து வாட்ச் மாதிரி பண்ணி கையில் கட்டி வச்சுருந்தேன். அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.